ஆச்சு? அவனுக்கு என்னடா ஆச்சு? மாறா மாறா, டேய் சொல்லுடா, உன்கிட்ட தானே கேக்குறேன். அவனுக்கு என்னடா ஆச்சு? நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு 1000 திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. கண்மணிக்கு என்ன செஞ்சாலும் அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும். அதை நான் நம்புறேன். அவ தப்பே செஞ்சிருந்தாலும் நான் அவளை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அத்தை தனியாக தான்ப்பா இருக்காங்க. அதான் நம்ம கூடயே இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல்லப்பா? அழாதடி. குரூப் என்ன? அது A1B பாசிட்டிவ்மா. அவன் யாருக்கு என்ன துரோகம் பண்ணா? ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கு? ஒரு பாவமும் பண்ணாம அவனுக்கு இந்த தண்டனை எல்லாம் தேவையா? ஏமா யாருமா ஆக்ஷன் பண்ணது? இந்த ஆக்ஷன் பண்ணவன் எங்க இருக்கான்? இடிச்சிட்டு தப்பிச்சு போயிட்டான். அவன் யாரா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, விடக்கூடாதுடா மாறா. அவனை விடக்கூடாது. டாக்டர் 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 கண்ணு முழிச்சிட்டாரு. Okay, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க. அவரை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க. பாரு. சரி. அடடடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடி வந்துரும். அதுக்கப்புறம் இந்த மாம்பழத்தை சாப்பிட முடியாது. இனிப்பு இழவு வீடு மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இனிப்பு வேற மெதுவா தானே சாப்பிட வைக்குது. பரவாயில்ல. ஆசிரமமா கட்ட போற ஆசிரமம்? உனக்கு கல்லறை தாண்டா கட்டணும். எல்லாருக்கும் தனித்தனி கல்லறை. ராகவா, 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 அழாதே ராகவா. ராகவா, இது கண்மணி அழாத கண்மணி. எனக்கு ஒண்ணும் இல்லை. அத்தை, ஒண்ணும் இல்லை. ராகவா, உனக்கு ஒண்ணும் இல்லை. நான் வீட்டுல இருந்து கிளம்பும்போது என் மனசெல்லாம் ஒரு அழாத. மாதிரி. அதுக்கு ஏத்த மாதிரி இப்படி ஆயிடுச்சேடா.
கண்மணி அழாத கண்மணி, எனக்கு தான் ஒண்ணும் இல்லையே, நான் தான் பொழைச்சுக்கிட்டேன்ல. என்ன காப்பாத்திட்டு நீங்க மட்டும் போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க இல்லாததுக்கு அப்புறம் நான் மட்டும் இருந்து என்ன சாதிக்க என்ன போறேன்? பேசுற நீ? சாரிப்பா, என்னால அம்மாவோட ஆசை நிறைவேற்ற முடியாம போச்சுல. உன் உயிரை பணை வச்சு அப்படி ஒரு காரியம் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதெல்லாம் என்னைக்கு நடக்கணும்னு இருக்கோ அன்னைக்கு நடக்கட்டும். ஐயோ மாமா, இல்லப்பா ஒண்ணும் இல்ல. டேய், வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லு. இது மாதிரிலாம் சும்மா இல்லைன்னாதரா. நீ வலி தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். டேய் ராகவா, இந்த மாதிரி உன்னை பார்த்துட்டு எங்களால இருக்க முடியலடா. டேய் கார்த்தி, சும்மா இருடா. போடா. டேய், உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்க, அவ்வளோதான். சீக்கிரம் இருந்துச்சு வா, நிறைய வேலை இருக்கு. வாங்க மாமா. மாமா, ரெஜிஸ்ட்ரேஷன் 11 மணின்னு தானே சொன்னாங்க. 11 மணி ஆகுறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு மாமா. இப்போ நினைச்சா கூட நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட முடியும். ராமச்சந்திரன், நல்ல காரியத்துக்காக கேட்டீங்க. இப்படி ஒரு நிலைமையில உங்க குடும்பம் இருக்கு. இருந்தாலும் நல்லதை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் இங்க வந்தேன். கையெழுத்து போடுங்க, பத்திரப்பதிவு பண்ணிடலாம். நல்ல காரியங்கிறதுனால தான் ரிஸ்க் எடுக்கிறேன். அப்பா, என்னப்பா யோசிக்கிறீங்க? கையெழுத்து போடுங்க, இதை மிஸ் பண்ணக்கூடாதுப்பா. ஆமாண்ணா, அது அண்ணியோட பல வருஷம் ஆசை இல்ல, பண்ணிடலண்ணா. சரி, சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. பரவாயில்ல சார். நல்ல வேலை முடிச்சு. உங்களுக்கு வரேன் சார். பரவாயில்ல. தேங்க்ஸ் சார். மச்சான், மச்சான், சித்தி, சித்தி, என் மச்சான் எங்க சித்தி? ஐயோ மச்சான். ஐயோ மச்சான், இப்படி கிடக்குறீங்களே. என் மச்சானுக்கா இப்படி எல்லாம் நடக்கணும்? அவங்க யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைக்க மாட்டாங்களே. அவங்களுக்கு போயா இப்படி எல்லாம் நடக்கணும்? கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? ஐயோ, விஜய், அழாத விஜய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒன்னும் இல்லையா? என்னென்னமோ சொல்றாங்களே மாமா. அவங்க உயிர் பொழைக்கிறதே கஷ்டங்கிறாங்களே. யார் அப்படி சொன்னது? அக்கம் பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க. விஜய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவன் நல்லா இருக்கான், நீ பதட்டப்படாத. ஐயோ, செத்துருவான்னு சொன்னாங்களே, இவங்கெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்றாங்க. எப்படி பொழைச்சான்னு தெரியலையே. காலையில இருந்து படிச்சு படிச்சு சொன்னேன் மாமா. கண்மணி அக்கா அடுப்புல வச்ச பால் திரிஞ்சு போச்சு. அப்பவே ஏதோ அபசகுணமா நடக்க போகுதோன்னு பதறினேன். சித்தி, நீங்க அப்பவே மச்சான தடுத்துரு செய்யணும். அவனுக்கு இப்படி ஆயிருக்குமா? என் பேச்ச கேட்காம இப்படி ஆயிப்போச்சு. விஜி, நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? ஐயோ,
கண்மணி அக்கா நல்ல மனசுக்கும் ராகவ் மச்சான் நல்ல மனசுக்கும் இப்படியா நடக்கணும் கடவுளே. விஜய், நான் சொல்றேன்ல, இப்ப நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? அவளே ஏற்கனவே நொந்து போயிருக்கா. நீ மேல மேல என்னென்னமோ பேசி வேதனைப்படுத்திட்டு இருக்க. எங்க என்ன எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு. சித்தி, நான் என் ஆதங்கத்தை தான் சித்தி கொட்டுறேன். டாக்டர், டாக்டர், என் மச்சான் எப்படி இருக்கா? நான் போய் பார்க்கலாமா? அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல? அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைம்மா, குழச்சிக்கிட்டேன். பயப்படாது. விஜி, நீ கொஞ்ச நேரம் அழாம பேசாம இரு. சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு. மாறா, ராகவனுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அது எப்படியோ தெரியும். டேய், சும்மா எதையாவது சொல்லாத. நீ வீட்டுல பதட்டப்பட்டு ஓடி வந்தல்ல, அப்படியே தானே ஓடின. அப்பனா உனக்கு என்னமோ தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்படிலாம் எதுவும் நினச்சி போகல. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் நானும் அவங்க கூட சேர்ந்து போயிடலான்னு சொல்லிட்டு போனேன். மாறா, நீ சமாளிக்காத. என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லுடா. இல்ல வலிமா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. எங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டான டைமுக்கு இவன் எப்படி அங்க போக முடியும்? அது இவனுக்கு யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படி முன்கூட்டியே எல்லாமே தெரியுது? வெளி நான் இப்ப சொல்ல போறானா இல்லையா? டேய், சொல்லுடா. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இன்ஃபர்மேஷனா? அண்ணா, யாரு உனக்கு தகவல் கொடுத்தது? யாருனால எனக்கு தெரியாது. அந்த ட்ரக் விஷயத்துல ஃபோன் வந்த மாதிரி இப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு. சந்தேகப்பட்டு போனேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. டேய், யார் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணது? யார் உனக்கு தகவல் சொன்னது? இங்க பாரு, யாரா இருந்தாலும் சரி, நம்ம அவங்கள சும்மா விடக்கூடாது. சும்மா விடக்கூடாதா? அவன் கையில கட்ட முளைக்க என் புள்ளைய கொல்ல பாத்திருக்கான் பாரு. அவ விளங்கவே மாட்டா, நாசமாதான் போவா. இப்படி ஒரு காரியத்தை பண்ண எப்படி இவனுக்கெல்லாம் மனசு வருது? சீ, மனுஷனா மிருகமா? யார் இவனுக்கு தகவல் சொன்னாங்கன்னு தெரிஞ்சா இந்த ஆக்சிடென்ட் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இது யார் பண்ணாங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ராகவும் பொழைச்சிட்டான்ல, அது போதும். அவனை சீக்கிரமா சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டு போக பார்ப்போம். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சித்தி, மாமா, கொஞ்சமா சாப்பிடுறீங்களா? வேணாமா? ஏன் மாமா? அதான் மச்சான் நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, கொஞ்சமாவது சாப்பிடுங்க மாமா. வீட்ல யாருமே சாப்பிடல. நீங்க வேற மாத்திரை வேற போடணும். எல்லாமே கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் சாப்பிடலாம் விஜய், நீ முதல்ல உட்கார். ராகவனுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு. என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எதுவும் பசிக்குதா? சாப்பிடுறீங்களா? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. கடவுளே, அம்மா, என் மச்சான் நல்லபடியா பொழைச்சு வந்துட்டானா நான் அங்க பிரதட்சணம் பண்ணி அழகு குத்திக்கிறேன். நம்ம குடும்பத்துக்கே நேரம் சரியில்லை. நான் என்ன பண்றது? என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு அவகிட்ட முறைச்சுக்கிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எவ்வளவு சைலண்டா வந்து நிக்கிறா பாத்தியா? அவளை அப்படியே கழுத்து நடிச்சு கொல்லணும் போல இருக்கு. மொரா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பொறுமையா இருக்கிறது? அவன் நம்ம குடும்பத்தை கண்ணு முன்னாடி அழிச்சுக்கிட்டு இருப்பா, அதை கை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்றியா? அவளெல்லாம் விட்டு வைக்க கூடாது. அவளை இப்பவே நீதான் செஞ்சியான்னு கேட்டு அடிச்சு அம்பலப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துறனால மொரா, கொஞ்சம் அமைதியா இரு.
ராகு மாமாக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் விஜய் நமக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? அதான் போன்ல வாய்ஸ் நோட் இருக்குல்ல. அதெல்லாம் எப்படி பத்தோன்னு நினைக்கிற? அப்படி ஒரு போனே இல்லைன்னு அவ சமாளிப்பான். அவ நம்மள தாண்டி யோசிச்சுட்டு இருக்காடா. இப்ப என்ன அவளை அப்படியே விட்டுலாங்கிறியா? இப்ப விட்டுறலான்னு யார் சொன்னா? வேற என்ன சொல்ல வர? மாறா, மாமா இப்ப அவளை ரொம்ப நம்புறாரு. வள்ளி அம்மாவை கேட்கவே வேண்டாம், அவங்களும் தான். ஏற்கனவே அவளை எதிர்த்து நிக்க போய் நமக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சேடா. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. ரொம்ப நாளைக்கெல்லாம் இவ்வளவு மாதிரி ஆளுங்களாம் தப்பிச்சுட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா இவ மாட்டுவா. சரியான நேரம் பார்த்து பிடிக்கலாம். எனக்கு எதுவுமே சரியா படலடி. ராகவன் சாவு படுக்கையில தவிச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் மறுபடியும் ஏதாவது பண்ணுவா. அதுக்குள்ள நம்ம அவளை அமைதியாக்கி ஆகும். மரா, இதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு வழி பண்ணலாம். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? உன்னதான் கேக்குறேன், என்ன ஐடியா? சொல்றேன் இரு. ஏய், டாக்டர், ரிப்போர்ட் என்னாச்சு? எல்லாம் பாசிட்டிவா இருக்கா? அவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? பலமா அடிபட்டதுனால தலையில பிளட் கிளாத் ஆயிருக்குமோன்னு டவுட் இருந்துச்சு. அதனால என்ஆர்ஐ ஸ்கேன்ல இருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொன்னேன். ரிப்போர்ட்லாம் கிளியரா இருக்கு. எக்ஸ்டர்னல் இன்ஜுரி மட்டும் தான் இருக்கு. ஒரு வாரத்துல சரியாயிடும். ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. தேங்க்யூ டாக்டர். செத்துருவான்னு பார்த்தா எதுவும் பயப்பட தேவையில்லைன்னு வந்து சொல்றாரு. டாக்டர், நாங்க மறுபடியும் அவரை போய் பார்க்கலாமா இப்போ? கொஞ்சம் இருங்கம்மா. இப்போ போய் தாராளமா பாருங்க. தேங்க்யூ டாக்டர். மச்சான், என்ன மச்சான் இப்படி ஆயி போச்சு? நான் காலையிலேயே சொன்னேன் மச்சான், யாருமே என் பேச்ச கேட்கல. டாக்டர் இப்ப வந்து உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு உசுரே வந்துச்சு. டேய், ரொம்ப வலிக்குதா? இல்லடா, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்களே என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதாவது ஆக விட்டுருவீங்களா என்ன? ம் ரெஸ்ட் எடு. ம் டேய், வீரா, அண்ணி இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. டாக்டர் தான் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, போய் சாப்பிட வைப்போம். அதே தான் மச்சான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அக்கா வாங்கக்கா, வந்து ஒரு வாய் சாப்பிடுங்கக்கா. மத்தவெல்லாம் கூட அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்க வாங்க சாப்பிடுங்க. பாவம் அழுது அழுது களைச்சு போயிருக்கீங்க. அக்கா வாங்கக்கா, வாங்கக்கா, வந்து சாப்பிடுங்க.
அக்கா உங்களுக்காக இன்னைக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் காரக்குழம்பு பொரியல் கூட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன்க்கா. ஏன்னா அழுவுறதுக்காச்சும் தெம்பு வேணாமா? வாங்கக்கா சாப்பிடுங்கக்கா. என்னக்கா பாக்குறிய? வாங்க வந்து சாப்பிடுங்க. ஆறிட போகுது.